போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்திருந்த கோரிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காண்டீபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காண்டீபன், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரம். கனிமொழி, நாளை 9ஆம் தேதியிலிருந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம், தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தார்கள். அவர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கு முன்பாக, பொங்கலுக்கு முன்பாக அவர்களுடைய பிரதான 2 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஒன்று, ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 96 மாத கால அகவிலைப்படை உயர்வு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது பொங்கலுக்கு முன்பாகவே இது நடந்தாக வேண்டும் அப்படிங்கிறதா தொழிற்சங்கத்துல கோரிக்கை இருந்து, அந்த தொழிற்சங்கத்தினுடைய முக்கியமான கோரிக்கைகள்ல அந்த 96 மாத அகவிலைப்படி நிலுவை மற்றும் உயர்வு இதை 2த்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. இது தொடர்பாக தான் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் நிதித்துறை செயலாளரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். என்ன காரணம் அப்படின்னா, 96 மாதம் இவர்களுக்கு உயர்வு கொடுத்தாலும் அந்த பணபலன்களை கொடுக்கும் போது நிதித்துறையில எந்த அளவுக்கு ஷார்டேஜ் ஏற்படும், அதே நேரத்தில் நிதி சுமை ஏற்படும் அப்படிங்கிறது தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ள இருக்காங்க. இன்று 12 மணிக்கு பிறகு முத்தரப்பு பேச்சுவார்த்தை டிஎம்எஸ்ல நடைபெற இருக்கிறது. அதற்கிடையில் தான் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் ஆகியோர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளரை சந்தித்துவிட்டு பிறகு இந்த ஆலோசனைகளை பங்கேற்க இருப்பதாக அவர் தகவல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இது ஏறக்குறைய ஒரு மணி நேரம் இந்த ஆலோசனையாளர்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பணம் அவர்களுக்கு கொடுப்பது எப்படி, அகவிலைப்படை உயர்த்தப்படக்கூடிய மெத்தட் அப்படின்றத ஒரு டிராப்ட் மாதிரி ரெடி பண்ண திட்டமிட்டிருக்காங்க. அந்த டிராப்டுக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஒத்துக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆலோசனையில மேற்கொள்ள இருக்கிறார்கள். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.